கொரோனாவோட பாதிக்கப்பட்டவங்களை வந்து நம்ம தனிமைப்படுத்தியிருக்கோம். ஒரு நாள் 2 நாள் 10 நாள் 15 நாள் கூட தனிமைப்படுத்தியிருக்கோம். ஊரே வந்து குவாரண்டைனில் இருந்திருக்கோம் 2020-21 அப்பப்போ பிரேக் விட்டு இருந்திருக்கோம். அதே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நியூயார்க்கில் ஒரு பெண்மணியை கிட்டத்தட்ட 26 வருடங்கள் அவங்க இறக்குற வரைக்கும் தனிமைப்படுத்தியிருக்காங்க. ஏன் தனிமைப்படுத்தியிருக்காங்க, எதனால் தனிமைப்படுத்தினாங்க, இதற்கான கட்டாயம் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். டாக்டர் பூவேந்தன், சாந்தோதி மருத்துவமனை. அந்த பெண்மணி சொன்னாலே அவங்க வந்து நியூயார்க் நகரத்தில் ஒரு சமையல் தொழில் செஞ்சுட்டு வந்தாங்க. வீடோட போய் சமைக்கிறது தான் அவங்க வேலையை. அப்போது அவங்க போகிற வீட்டுக்கெலாம் வந்து டைஃபாய்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, ஒரு விதமான காய்ச்சல். அப்போது இவங்க ஒரு கேரியராக இருந்திருக்காங்க. எங்கெல்லாம் போகிறாங்களோ இவங்க வந்து டைஃபாய்டு கொண்டு போய் அந்த அவங்களுடைய ஹவுஸ் ஓனர் எல்லாத்துக்கும், அவங்க வேலை செய்கிற வீட்டில் எல்லாருக்கும் பரவிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50லேருந்து 100 வரைக்கும் கவுண்ட் சொல்கிறாங்க. அதில் 3 பேர் இறந்துருக்காங்க. இதன் காரணமாக அவங்கள வந்து 26 வருடங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட இன்னிலேருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆன்டிபயோட்டிக் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 26 வருடங்கள் அவங்கள வந்து தனிமைப்படுத்தியிருக்காங்க. 26 வருடங்கள் கழித்து நிமோனியா காய்ச்சல் வந்து அவங்க இறந்துடுறாங்க. ஸோ கடைசி 26 வருடங்கள் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிக்கணும். ஸோ அவ்வளோ கடுமையான காய்ச்சலை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம், டைஃபாய்டு ஃபீவர். இப்போ ஜூலையில் கேரளா மாதிரியே இங்கேயும் பருவமழை ஸ்டார்ட் ஆகி அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ டைஃபாய்டு ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைஃபாய்டு கேசஸ் ரிப்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக செப்டம்பர் அக்டோபரில் நடக்க வேண்டியது இப்போ ஜூலைலேயே டைஃபாய்டு ஃபீவர் வந்துடுச்சு. இது எதனால் வருது? இது வந்து ஒரு பாக்டீரியா, எப்படி கொரோனா, ஒமிக்ரான் இதெல்லாம் வைரஸோ, டெங்கு வைரஸோ, அது மாதிரி இது வந்து பாக்டீரியானால வருது. டைஃபாய்டு வந்து பாக்டீரியல் ஃபீவர். இது வந்து என்ட்ரிக் ஃபீவர்னு சொல்லுவோம். குடலில் தான் இந்த பாக்டீரியா குடியிருந்து ஃபீவரை வந்து உண்டு பண்ணும். கிட்டத்தட்ட பாக்டீரியா உள்ளே போய் 6 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் சிம்டம்ஸ் டெவலப் ஆகும். இது 4 மோட் ஆஃப் ஸ்ப்ரெட். ஃப்ளைஸ், நம்ம ஈ மூலியமா இப்போ வடை பஜ்ஜிலாம் ரோட்டில் வைக்கிறாங்க. சப்போஸ் அந்த வந்து அந்த சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா மேலே உட்காந்துட்டு அப்புறம் அந்த வடையில் உட்காந்து அந்த வடையை சாப்பிட்டுடும் அப்படின்னா வரும். மூலியமா பரவுது. ஃபீசிஸ் மோஸ்ட்டாக வந்து என்ட்ரிக் ஃபீவர்ன்றனால அந்த பாக்டீரியா ரிலீஸ் ஆகிறதே, வெளியேறதே வந்து அந்த மோஷன் மூலியமாக தான் ரிலீஸ் பண்ணும், மலம் மூலியமாக. ஸோ அந்த மலத்தில் உட்காந்துச்சு, அதே வந்து வடையிலையோ பஜ்ஜிலையோ உட்காரும்போது அந்த பாக்டீரியா பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது ஃபிங்கர், நம்மளுடைய கைகள். நம்ம வந்து மலம் கழிச்சிட்டு ஒழுங்காக கை கழுவாம வந்து மற்றவங்களை தொடும்போதோ இல்லைனா மற்றவங்க சாப்பாடை தொடும்போதோ இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது ஃபோமைட், அதாவது கண்டாமினேட்டட் மெட்டீரியல். அதாவது சால்மோனெல்லா பாக்டீரியா வாழை இன்ஃபெக்ட் ஆன மெட்டீரியல்ஸை தொடும்போது நமக்கு இந்த தொற்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபீவர் வந்து அவ்வளோ மோசமானதா அப்படின்னு கேட்டால் எஸ், ஆமாம். இது வந்து குடல் சம்மந்தப்பட்ட ஃபீவர். இது ஒழுங்காக கவனிக்கல அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபரேஷன், அதாவது குடலில் ஓட்டை விழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலை கூட இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் இந்தியாவில் மட்டும் வருடம் டைஃபாய்டால் இறக்குறாங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. கிட்டத்தட்ட 9 மில்லியன் பீப்புள் வருஷம் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இதோட சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் லேடர் ஃபீவர், அதாவது 99 டிகிரியில் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. 104, 105 வரைக்குமே இந்த ஃபீவர் வந்து போய் நிற்கும். பசியின்மை, தலைவலி, காய்ச்சல், ஃபெட்டிக்னா அவங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். இதுதான் வந்து முதன்மையான சிம்டம்ஸ் ஆஃப் டைஃபாய்டு. ஒரு சிலருக்கு ரோஸ் ஸ்பாட்ஸ், அதாவது ஸ்கின்ல வந்து சிவப்பாக ஸ்பாட்ஸ் வரும். அது ரோஸ் ஸ்பாட்ஸ் ரொம்ப ரேராக அது நடக்கும். சப்போஸ் இந்த ஃபீவரை நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபரேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் டைஃபாய்டு ஃபீவர் அப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும். அலோபதி மருத்துவர்கள் 3 மாதத்துக்கு பத்திய சாப்பாடு தான் சாப்பிட சொல்லுவாங்க. பட் ஹோமியோபதியில் டைஃபாய்டு கண்டுபிடிச்ச நாள்லேருந்து நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரே மாதத்துல நீங்கள் நான் டயட்டுக்கு போயிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி இருக்கும். இந்த டைஃபாய்டு ஃபீவரோட சிம்டம்ஸை நீங்கள் ட்ரீட் பண்ணல அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபரேஷன் சொன்னால், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ், லிவர் பிரச்சனை வரும், பேங்க்ரைட்டிஸ், இந்த 2 பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட்டில் பெரிகார்டைட்டிஸ் சொல்லுவாங்க, செஸ்ட் பெயின் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைஃபாய்டை நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை, நீங்கள் வந்து 10 நாள் 20 நாள்லேயே திருப்பி நீங்கள் இது என்ட்ரிக் ஃபீவர் நான் முன்னாடி சொன்னேன், குடல் சம்மந்தமான காய்ச்சல். அதனால் வந்து சாப்பாடு வந்து நீங்கள் பார்த்து தான் சாப்பிடணும். நீங்கள் காரசாரமாக
செட்டிநாடு சமையல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபஷனல் வாய்ப்பு இருக்குது. ஜுரமே திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாப்சிங் ஃபீவர், அதாவது இது வந்து டைஃபாய்டு வந்து மறுபடியும் லாப்ஸ் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி செகண்ட் டைம் லாப்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்ததோட ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் டயட் ரொம்ப முக்கியம். ஒன் மந்த் ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா 1 மந்த் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. 1 வீக்கு பொதுவாக நிறைய சாப்பிட சொல்ல மாட்டேன். ஸ்டீம்டு ஃபுட் மட்டும் சாப்பிட சொல்லுவேன். ஹோமியோபதியில் தலைவலி வித் டைஃபாய்டாக ஒரு மருந்து இருக்குது. டைஃபாய்ட் ஃபீவருக்கு தனியாக மருந்து இருக்குது. மலைஸ் ஃபெட்டிக் வித் டைஃபாய்டாக மருந்து இருக்குது. முக்கியமான சிம்டம் டயரியா இருக்கும். முதல் 2 நாள் டயரியா வரும். அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. திருப்பி கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ டயரியா ஆல்டர்னேட் வித் கான்ஸ்டிபேஷன், இல்லை கான்ஸ்டிபேஷன் ஆல்டர்னேட் வித் டயரியா, இதில் வந்து ரொம்ப முக்கியமான சிம்டம். ஸோ டைஃபாய்டை பற்றி முக்கியலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஹோமியோபதி மருந்தில் ரொம்ப அருமையான மருந்து. ஆக்சுவலாக இந்த டைஃபாய்டு மாரி இருந்த காலத்திலேயே ஹோமியோபதியிலேயே இதுக்கு மருந்து இருந்திருக்கு. பட் ஆனால் பாவம் டைஃபாய்டு மாரிக்கும் யாரும் தெரியப்படுத்தலை. அதனால் 26 வருஷம் ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அவங்க டைஃபாய்டு மாரினே பேர் வச்சுட்டாங்க. அடைமொழியே டைஃபாய்டு மாரி தான். அவங்க ஆக்சுவல் பேர் மேரி மெலோன் அவங்க பேர். ஸோ நியூயார்க் நகரத்தில் 26 வருஷம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்காங்க. அந்த 26 வருஷம் ஏன்டா வாழ்ந்தவங்களோட வந்திருப்பாங்க. ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ ஹோமியோ மருந்தில் டைஃபாய்டு மருந்து இருக்குது. ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஹோமியோ டாக்டரை பார்த்து, சப்போஸ் நீங்கள் டைஃபாய்டு அப்படின்னு பிளட் டெஸ்ட்டே கண்டுபிடிச்சலாம். சாதாரண சிம்பிள் டெஸ்ட், வைரல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இல்லை டைஃபாய்டு ஐஜிஎம் கரண்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஐஜிஎம் பாசிட்டிவாக இருக்கும். ஐஜிஜினா பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ விழிப்போடு இருப்போம், நலமோடு வாழ்வோம். நன்றி.